அதிமுக பாஜக கூட்டணியில் உள்ள தேமுதிக பாமக ஆகிய கட்சிகள் தாங்கள் போட்டியிடும் தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் பட்டியலை அறிவித்துள்ளன. அதிமுக கூட்டணியில் பாமகவுக்கு 7 இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் தருமபுரியில் தற்போதைய எம்பி அன்புமணி ராமதாஸ், விழுப்புரத்தில் வடிவேல் ராவணன், கடலூரில் மருத்துவர் கோவிந்தசாமி ஆகியோர் போட்டியிடுகின்றனர். அரக்கோணத்தில் முன்னாள் மத்திய அமைச்சர் A.K. மூர்த்தி, மத்திய சென்னையில் முனைவர் சாம் பால் ஆகியோர் போட்டியிடுவார்கள் என நேற்றே அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் ஸ்ரீபெரும்புதூரில் பாமக துணைத் தலைவர் வைத்தியலிங்கமும், திண்டுக்கல் தொகுதியில் பாமக துணை பொதுச் செயலாளர் ஜோதிமுத்துவும் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர். தான் போட்டியிடும் 4 மக்களவை தொகுதிகளில் 3 இடங்களில் வெளியூர் வேட்பாளர்களையே தேமுதிக நிறுத்தியுள்ளது. தேமுதிக துணை செயலாளரான சென்னையைச் சேர்ந்த L.K. சுதீஷை கள்ளக்குறிச்சி வேட்பாளராக அக்கட்சி அறிவித்துள்ளது. ஏற்கனவே 2009ஆம் ஆண்டு கள்ளக்குறிச்சியில் போட்டியிட்டு சுமார் 1,32,000 வாக்குகளை L.K. சுதீஷ் பெற்றிருந்தார். அதன் பிறகு கடந்த 2014ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் சேலம் தொகுதியில் போட்டியிட்ட சுதீஷ் இந்த தேர்தலில் மீண்டும் கள்ளக்குறிச்சியில் களம் காண்கிறார். தேமுதிக கொள்கை பரப்பு செயலாளரான சேலத்தைச் சேர்ந்த அழகாபுரம் மோகன்ராஜ் வடசென்னையில் போட்டியிடுகிறார். தருமபுரியைச் சேர்ந்த டாக்டர் இளங்கோவன் திருச்சியில் போட்டியிட உள்ளார். இதேபோல் மதுரை திருப்பரங்குன்றத்தைச் சேர்ந்த அழகர்சாமி விருதுநகரில் போட்டியிடுகிறார். இதில் அழகர்சாமியை தவிர மற்ற 3 வேட்பாளர்களும் வெளியூரைச் சேர்ந்தவர்களே. இதேபோல் அதிமுக கூட்டணியில் உள்ள தமிழ் மாநில காங்கிரஸ் தஞ்சையில் போட்டியிடுகிறது. அங்கு NR நடராஜன் சைக்கிள் சின்னத்தில் போட்டியிடுவார் என அக்கட்சி அறிவித்துள்ளது. தஞ்சாவூர் தொகுதியின் தமிழ் மாநில காங்கிரஸ் வேட்பாளராக அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலான கூட்டணி கட்சிகளினுடைய துணையோடு திரு NR நடராஜன் BE அவர்களை வெற்றி வேட்பாளராக அறிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அதிமுக கூட்டணியில் பாஜகவை தவிர மற்ற கட்சிகள் வேட்பாளர்களை அறிவித்துள்ள நிலையில் அந்த கூட்டணி சார்பில் ஒரு இஸ்லாமிய வேட்பாளர் கூட இடம்பெறவில்லை. திமுக கூட்டணி சார்பில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி ராமநாதபுரத்தில் நவாஸ்கனியை வேட்பாளராக நிறுத்தியுள்ளது. இதேபோல் காங்கிரஸ் சார்பில் தேனியில் JM ஆருண் போட்டியிட வாய்ப்புள்ளது. எனவே திமுக கூட்டணியில் இஸ்லாமிய வேட்பாளர்கள் இடம்பெற்றுள்ள நிலையில் அதிமுக கூட்டணியில் இஸ்லாமிய வேட்பாளர்கள் இடம்பெறவில்லை. மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து திமுக தலைவர் M.K. ஸ்டாலின் வரும் 20ஆம் தேதி பிரச்சாரத்தை தொடங்குகிறார். மக்களவை மற்றும் இடைத்தேர்தலுக்கான தேர்தல் பரப்புரையை மார்ச் 20ஆம் தேதி திமுக தலைவர் M.K. ஸ்டாலின் தொடங்குகிறார். திருவாரூரில் பிரச்சாரத்தை தொடங்கும் ஸ்டாலின் மாலை தஞ்சை பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கிறார். 22ஆம் தேதி காலை சேலத்திலும், மாலை தருமபுரி தொகுதியில் உள்ள ஒடசல்பட்டியிலும் வாக்கு சேகரிக்கிறார். 24ஆம் தேதி வடசென்னை தொகுதி வேட்பாளருக்காக பெரம்பூரில் பரப்புரை செய்கிறார். 25ஆம் தேதி காலை காஞ்சிபுரம் மாவட்டம் திருக்கழுக்குன்றத்திலும், மாலை திருவள்ளூர் தொகுதியில் உள்ள ஆவடியிலும் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கிறார். 27ஆம் தேதி தேனியில் பரப்புரை மேற்கொள்ளும் M.K. ஸ்டாலின் 6ஆம் தேதி விழுப்புரத்தில் பரப்புரையை நிறைவு செய்கிறார். 20ஆம் தேதி தொடங்கி ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி வரை 18 நாட்கள் தொடர் பரப்புரையில் M.K. ஸ்டாலின் ஈடுபட உள்ளார். திமுக சார்பில் தூத்துக்குடி மக்களவை வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள கனிமொழி அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் அன்பழகனை கீழ்ப்பாக்கத்தில் உள்ள இல்லத்தில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். கோபாலபுரம் இல்லத்திற்கு சென்ற கனிமொழி தயாளு அம்மாளிடம் ஆசி பெற்றார். மேலும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன், திராவிடர் கழக தலைவர் K. வீரமணி, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் ஆகியோரையும் மரியாதை நிமித்தமாக சந்தித்து கனிமொழி வாழ்த்து பெற்றார். அண்ணா நகரில் உள்ள வைகோவின் இல்லத்திற்கு நேரில் சென்று கனிமொழி வாழ்த்து பெற்றார். பிறகு செய்தியாளரிடம் பேசிய அவர், வாரிசுகள் என்பதால் வாய்ப்பு மறுக்கப்பட வேண்டும் என்ற அவசியமில்லை என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து இயக்கத்திலே இயங்கிக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் தான் வாய்ப்பளிக்கப்பட்டிருக்கே தவிர புதிதாக வெளியிலிருந்து யாரையும் கொண்டு அவர்களுக்கு வாய்ப்பளிக்கப்படவே இல்லை. அதனால வாரிசு என்ற ஒரே காரணத்துக்காக வாய்ப்பு மறுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது நிலை இல்லை. தென்சென்னை தொகுதியில் போட்டியிடும் தமிழச்சி தங்கப்பாண்டியன் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தினார். பிறகு செய்தியாளர்களை சந்தித்த தமிழச்சி தங்கப்பாண்டியன் தென்சென்னை தொகுதி மக்களின் முக்கிய கோரிக்கைகளை நிறைவேற்ற பாடுபடுவேன் என்றும் உறுதியளித்தார். பள்ளிக்கரணை சதுப்பு நில மேம்பாட்டு திட்டம் என்பது ரொம்ப காலமாக அது ஒரு கிடப்பிலே போடப்பட்டிருக்கின்ற ஒரு திட்டம். அதனால அந்த ஒரு விஷயத்தையும் முன்னெடுக்கலாம் என்று இருக்கின்றேன். சிறுசேரி திருவான்மியூர் மெட்ரோ ரயில் திட்டம், இப்படியாக தொகுதி மக்களினுடைய அடிப்படை பிரச்சனைகளை கவனத்தில் கொண்டு
அவர்களுக்கான அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றுவது என்பதே என்னுடைய முதல் வாக்குறுதியாக இருக்கும். முடிந்த அளவு அதனை நிறைவேற்றுவேன் என்கின்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. மக்களவைத் தேர்தலில் திமுக சார்பில் மத்திய சென்னையில் போட்டியிடும் முன்னாள் மத்திய அமைச்சர் தயாநிதி மாறன் மற்றும் வடசென்னை திமுக வேட்பாளர் கலாநிதி வீராசாமி ஆகியோர் நடிகர் உதயநிதி ஸ்டாலினை சந்தித்து பிரச்சாரத்திற்கு அழைப்பு விடுத்தனர். இதேபோல வேலூர் திமுக வேட்பாளர் கதிரானந்த், திருவண்ணாமலை திமுக வேட்பாளர் அண்ணாதுரை உள்ளிட்டவர்களும் தலைவர்களின் சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய பிறகு தங்கள் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கினர். இதனிடையே திமுக கூட்டணியில் நாமக்கல் தொகுதி ஒதுக்கப்பட்ட கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி தங்களது வேட்பாளரை அறிவித்துள்ளது. கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் போட்டியிடுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அந்த கட்சியின் மாநில நிதிக்குழு தலைவராக உள்ள AKP சின்ராஜ் போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. 1996 சட்டமன்ற தேர்தலில் கொங்கு முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் ராசிபுரத்தில் போட்டியிட்டு திமுக வேட்பாளர் தமயந்தியிடம் சின்ராசு வெற்றி வாய்ப்பை இழந்தார். தற்போது தமிழ்நாடு கோழிப்பண்ணையாளர் சங்கத்தின் தலைவராகவும் சின்ராசு உள்ளார். அதிமுகவில் ஆளுமையான தலைவர்களே இல்லை என்று அதிமுகவில் இருந்து விலகிய ராஜகண்ணப்பன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினை ராஜகண்ணப்பன் சந்தித்து ஆதரவு தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அதிமுகவில் உட்கட்சி பூசல் அதிக அளவில் உள்ளதாக சரமாரி புகார்களை முன்வைத்தார். மேலும் மக்களின் நலனுக்காக அதிமுக பாடுபடவில்லை என்றும் மோடிக்காகவே செயல்படுவதாக கூறினார். பாஜக அதிமுக கூட்டணியில் ஒற்றுமை இல்லை என்றும் அவர் பேசினார். EPS OPS நடுவே நிறைய பிரச்சனை உள்ளதாக கூறிய ராஜகண்ணப்பன் EPS OPS முன்னிலையில் நாற்காலிகளை வீசி தாக்குதல் நடத்துவதாகவும் தெரிவித்தார். அதிமுக ஆளுமை உள்ள தலைவர்கள் கிடையாது. தலைவர்களுக்கு முன்னாடியே சேர தூக்கி அடிக்கிறானுங்க, எனக்கு சீட்டு கொடுங்கன்னு. தலைவர்கள் முன்னாடியே சண்டை நடக்க சீட்டு கொடுக்கறதுக்கு அதிமுக EPS OPS முன்னாடியே சேர தூக்கிட்டு போறேன் அடிக்கிறதுக்கு. அதில் நாங்கள் கட்சிகள் எவன்னு சொல்லு, கட்சியில் சீட்டு கேட்க நடக்குது. இது மாதிரிலாம் நடக்குமா? மற்ற கட்சியில் அம்மா இருந்தால் நடக்குமா? எம்ஜிஆர் இருந்தால் நடக்குமா? இந்த கட்சியில் எப்படி இருக்க முடியும்? பிஜேபி சொல்றதுக்கெல்லாம் கேட்டுக்கிட்டு தமிழிசை சவுந்தரராஜன் இப்படி கட்டிட்டு போறாங்களே. என்ன நோட்டாவுக்கு கீழே ஓட்டு வாங்குற கட்சி பிஜேபி தமிழ்நாட்டில். அந்த கட்சியுடைய தலைவருக்கு என்ன அவ்வளோ பெரிய மரியாதை? ஏன்னா தென் மாவட்டத்தில் 5 தொகுதி 4 தொகுதியா? 170 தொகுதி இருக்கிற இடத்துல ஒரு இடம். தென் மாவட்டம்ங்கிறது திராவிட இயக்கத்தினுடைய பூமி. துரோகம் பண்ணிட்டார், துரோகமே பண்ணிட்டார். அவர் மகனுக்கு சீட்டு வாங்குறதுக்காக கட்சியை நம்பி வந்தவர்களுக்கு துரோகம் பண்ணார். EPS கல்லாப்பட்டி சிங்காரம். அவர் வழக்கு நிலுவையை காரணம் காட்டி திருப்பரங்குன்றம் தொகுதி இடைத்தேர்தல் அறிவிக்கப்படாததற்கு அதிருப்தி தெரிவித்துள்ள உயர்நீதிமன்றம் வரும் வெள்ளிக்கிழமைக்குள் தீர்ப்பு வழங்கப்படும் என்று தெரிவித்துள்ளது. 2016ஆம் ஆண்டு நடைபெற்ற திருப்பரங்குன்றம் சட்டமன்ற இடைத்தேர்தலில் அதிமுக வேட்பாளர் AK போஸ் வெற்றி பெற்றதை எதிர்த்து திமுக வேட்பாளர் சரவணன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். அப்பல்லோ மருத்துவமனையில் சுய நினைவில்லாமல் சிகிச்சை பெற்று வந்த ஜெயலலிதா வேட்புமனுவில் கைரேகையிட்டது தொடர்பாக சரவணன் தரப்பில் கேள்வி எழுப்பப்பட்டது. இந்த வழக்கில் தேர்தல் அதிகாரிகள் பலர் நேரில் ஆஜராகி சாட்சியமளித்த நிலையில் கடந்த ஆண்டு அதிமுக MLA AK போஸ் மாரடைப்பால் காலமானார். அவரது இறப்பு சான்றிதழ் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் வழக்கை விசாரித்த நீதிபதி வேல்முருகன் தேதி குறிப்பிடாமல் தீர்ப்பை ஒத்திவைத்தார். இந்நிலையில் அண்மையில் தமிழகத்தில் 18 தொகுதிகளுக்கு மட்டுமே இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டதால் அதை நீதிபதியிடம் சுட்டிக்காட்டிய சரவணன் தரப்பு வழக்கறிஞர் வழக்கை வாபஸ் பெறுவதாகவும் மனு தாக்கல் செய்தார். இந்த வழக்கு இன்று மீண்டும் நீதிபதி வேல்முருகன் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தபோது வழக்கின் தீர்ப்பை நாளை அறிவிக்க வேண்டுமென திமுக தரப்பு வழக்கறிஞர் வில்சன் கோரிக்கை வைத்தார். அப்போது வழக்கை காரணம் காட்டி திருப்பரங்குன்றம் தொகுதிக்கு தேர்தல் அறிவிக்காததை ஏற்க முடியாது என அதிருப்தி தெரிவித்த நீதிபதி வரும் வெள்ளிக்கிழமைக்குள் தீர்ப்பு வழங்கப்படும் என தெரிவித்தார். சாத்தூர் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் அமமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் SG சுப்பிரமணியம் எதிரணியில் இருக்கும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக்குவேன் என தெரிவித்திருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. சாத்தூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அமமுக வேட்பாளர் SG சுப்பிரமணியன் தெளிவாக இதனை தெரிவித்துக் கொள்வதாகவும் குறிப்பிட்டார். தமிழகத்திலே முதலமைச்சராக இருக்கிற அண்ணன் எடப்பாடியை முதலமைச்சராக ஆக்க வேண்டும் என்பதற்காக நடக்கின்ற இந்த தேர்தல் கண்டிப்பாக நான் வெற்றி பெறுவேன் என்பதை மட்டும் உங்களிடத்திலே தெளிவாக சொல்லிக் கொள்கிறேன்.
அதிமுக திமுக வேட்பாளர்கள் 8 மக்களவை தொகுதிகளில் நேருக்கு நேர் போட்டியிட உள்ளனர். தமிழகத்தின் இரு பெரிய அரசியல் கட்சிகளான அதிமுகவும் திமுகவும் 8 மக்களவை தொகுதிகளில் நேருக்கு நேர் போட்டியிட உள்ளன. தென் சென்னை தொகுதியில் அதிமுக சார்பில் சிட்டிங் எம்பி ஜெயவர்தனும் திமுக சார்பில் தமிழச்சி தங்கபாண்டியனும் களம் காண்கின்றனர். அடுத்ததாக காஞ்சிபுரம் தனி தொகுதியில் அதிமுக சார்பில் மரகதம் குமரவேலும் திமுக சார்பில் ஜி செல்வமும் நேருக்கு நேர் மோதிக்கொள்கின்றனர். இது தவிர சேலம், திருவண்ணாமலை, நீலகிரி ஆகிய தொகுதிகளிலும் இரு திராவிட கட்சிகளுக்கிடையே கடுமையான போட்டி நிலவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நீலகிரி தொகுதியில் திமுக சார்பில் ஆர் ராசா களமிறங்கியுள்ள நிலையில் அதிமுக சார்பில் தியாகராஜன் போட்டியிடுகிறார். பொள்ளாச்சியில் சிட்டிங் எம்பி மகேந்திரனுக்கும் திமுக வேட்பாளர் சண்முக சுந்தரத்துக்கும் இடையே போட்டி நிலவும். மயிலாடுதுறை தொகுதியில் ஆசைமணி, ராமலிங்கம் ஆகிய இரு கட்சி வேட்பாளர்களுக்கும், நெல்லையில் அதிமுகவின் மனோஜ் பாண்டியன் மற்றும் திமுகவின் ஞான திரவியம் இடையே போட்டி நிலவ உள்ளது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தொகுதி சட்டமன்ற இடைத்தேர்தலில் திமுக அதிமுக சார்பில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த அண்ணன் தம்பி வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர். திராவிட கட்சிகளான திமுகவும் அதிமுகவும் இரத்த உறவுகளை எதிரெதிராக நிறுத்தி தேர்தலில் போட்டியிட வைப்பது எம்ஜிஆர் கருணாநிதி காலத்திலிருந்தே தொடர்ந்து வருகிறது. இதை மெய்ப்பிக்கும் வகையில் தற்போது அறிவிக்கப்பட்டுள்ள சட்டமன்ற இடைத்தேர்தலில் ஜெயலலிதா போட்டியிட்டதால் பிரபலமடைந்த ஆண்டிப்பட்டி தொகுதியில் திமுகவும் அதிமுகவும் அண்ணன் தம்பியை களத்தில் இறக்கியுள்ளன. திமுக வேட்பாளராக ஆ மகாராஜனும் அதிமுக வேட்பாளராக அவரது சகோதரர் லோகிராஜனும் அறிவிக்கப்பட்டுள்ளனர். ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளதால் ஆண்டிப்பட்டியில் தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. அதிமுக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள 60 வயதான ஆ லோகிராஜன் அரசு ஒப்பந்ததாரராக உள்ளார். டிரான்ஸ்போர்ட் மற்றும் பெட்ரோல் பங்க் தொழில் நடத்தி வருகிறார். ஆண்டிப்பட்டி ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர் உள்ளிட்ட பல பொறுப்புகளை வகித்து வந்த அவர் ஆண்டிப்பட்டி அதிமுக ஒன்றிய செயலாளராக உள்ளார். லோகிராஜனின் அண்ணனான 64 வயதான மகாராஜன் திமுக வேட்பாளர். இவர் 1996 முதல் 2001 ஆண்டு வரை ஆண்டிப்பட்டி ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவராக இருந்துள்ளார். தற்போது முத்தனம்பட்டி கிளை செயலாளர் மற்றும் ஆண்டிப்பட்டி ஒன்றிய திமுக செயலாளராக உள்ளார். மக்களவைத் தேர்தலில் தமிழகத்தில் முன்னணி தலைவர்களின் 10 வாரிசுகள் திமுக அதிமுகவில் வேட்பாளர்களாக களமிறக்கப்பட்டுள்ளனர். மக்களவைத் தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிடும் 20 வேட்பாளர்களில் 4 பேர் வாரிசுகள். தென் சென்னையில் அமைச்சர் ஜெயக்குமாரின் மகன் ஜெயவர்தனுக்கு மீண்டும் வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளது. மதுரையில் சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பாவின் மகன் ராஜ் சத்யனுக்கு சீட் வழங்கப்பட்டுள்ளது. தேனியில் துணை முதலமைச்சரும் அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளருமான ஓ பன்னீர்செல்வத்தின் மகன் ரவீந்திரநாத் குமாருக்கு போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. நெல்லையில் சிட்டிங் எம்பி பிரபாகருக்கு சீட் மறுக்கப்பட்டு முன்னாள் சபாநாயகர் PH பாண்டியனின் மகன் மனோஜ் பாண்டியனுக்கு போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இதேபோல் திமுகவில் 6 வாரிசுகளுக்கு சீட் வழங்கப்பட்டுள்ளது. வடசென்னையில் முன்னாள் அமைச்சர் ஆற்காடு வீராசாமியின் மகன் கலாநிதி வீராசாமிக்கும், மத்திய சென்னையில் மறைந்த முரசொலி மாறனின் மகன் தயாநிதி மாறனுக்கும் சீட் வழங்கப்பட்டுள்ளது. தென் சென்னையில் போட்டியிட முன்னாள் அமைச்சர் தங்கபாண்டியனின் மகள் தமிழச்சி தங்கபாண்டியனுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. திமுக பொருளாளர் துரைமுருகனின் மகன் கதிர் ஆனந்திற்கு வேலூர் மக்களவை தொகுதியிலும், முன்னாள் அமைச்சர் பொன்முடியின் மகன் கௌதம சிகாமணிக்கு கள்ளக்குறிச்சி தொகுதியிலும் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடியில் மறைந்த திமுக தலைவர் கருணாநிதியின் மகள் கனிமொழி போட்டியிட வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் மக்களவைத் தேர்தல் முதற்கட்டமாக தேர்தல் நடைபெறவுள்ள 20 மாநிலங்கள் மற்றும் 2 யூனியன் பிரதேசங்களில் இன்று வேட்புமனு தாக்கல் தொடங்கியது. 2ஆம் கட்ட தேர்தல் நடைபெறும் தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்களில் வேட்புமனு தாக்கல் நாளை துவங்குகிறது. உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியா மற்றுமோர் பிரம்மாண்ட தேர்தலை சந்திக்க தயாராகியுள்ளது. இம்முறை ஏப்ரல் 11 முதல் மே 19 வரை 7 கட்டங்களாக தேர்தல் நடைபெறுகிறது. இதற்கான அறிவிப்பாணை குடியரசுத் தலைவர் ஒப்புதலுடன் இன்று வெளியிடப்பட்டது. இதன்படி ஆந்திரா, தெலங்கானா, மகாராஷ்டிரா, பீகார், சத்தீஸ்கர், உத்தரகாண்ட், ஒடிசா, மேற்கு வங்கம், காஷ்மீர் மற்றும் 8 வடகிழக்கு மாநிலங்கள் உள்ளிட்ட 20 மாநிலங்கள் மற்றும் அந்தமான் நிக்கோபார், லட்சத்தீவு யூனியன் பிரதேசங்களில் உள்ள 91 மக்களவை தொகுதிகளுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது.
முதற்கட்ட மக்களவைத் தேர்தல் நடைபெறும் மாநிலங்களில் ஆந்திராவில் 25 மக்களவை தொகுதிகளுடன் சட்டப்பேரவை தேர்தலும் ஒரே கட்டமாக நடத்தப்படுகிறது. இதேபோல தெலங்கானாவில் உள்ள 17 மக்களவை தொகுதிகளுக்கும் ஏப்ரல் 11 ஒரே கட்டமாக தேர்தல் நடத்தி முடிக்கப்படுகிறது. தெலங்கானாவில் AIMIM கட்சி தலைவர் அசாதுதீன் ஓவைசி ஹைதராபாத் மக்களவை தொகுதியில் போட்டியிடுவதற்காக மனு தாக்கல் செய்தார். முதற்கட்ட தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் செய்ய கடைசி நாள் மார்ச் 25. இதுபோல் ஏப்ரல் 18 இரண்டாம் கட்ட தேர்தல் நடைபெறவுள்ள தமிழகம், கர்நாடகா, உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட 13 மாநிலங்கள் மற்றும் புதுவை யூனியன் பிரதேசம் ஆகியவற்றில் உள்ள 97 தொகுதிகளுக்கு வேட்புமனு தாக்கல் நாளை தொடங்குகிறது. தமிழகத்தில் 18 சட்டப்பேரவை இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கலும் நாளை தொடங்குகிறது. வரும் 26ஆம் தேதி வரை வேட்புமனு தாக்கல் செய்யலாம். வேட்புமனுக்களை திரும்பப் பெற மார்ச் 29ஆம் தேதி கடைசி நாள். இதனிடையே தேர்தல் செலவீனங்களை கண்காணிப்பதற்காக பல்வேறு மாநிலங்களில் இருந்து செலவீன பார்வையாளர்கள் தமிழகத்திற்கு வர துவங்கியுள்ளனர். அவர்கள் வேட்பாளர்களின் செலவீனங்களை ரகசியமாக கண்காணிக்க தொடங்குவார்கள். நம்ம ஸ்டேட் பொறுத்தவரைக்கும் 18/4/2019 எலெக்ஷன் நடத்த போது இப்போ நம்ம எக்ஸ்பெண்டிச்சர் அப்சர்வர்ஸ் எல்லாம் இப்போ நாளைக்கு வருவாங்க. 19/3 எக்ஸ்பெண்டிச்சர் அப்சர்வர்லாம் வருவாங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியும், நம்ம இது SST FST அதெல்லாம் போட்டிருக்கோம். இனிமேலே அவங்க எல்லாம் அது கண்காணிப்பாங்க. அதே மாதிரி ஜெனரல் அப்சர்வர்ஸ் எல்லாம் லாஸ்ட் டேட் ஃபார் ஃபைலிங் ஆஃப் நாமினேஷன் 26/3 அன்னைக்கு வருவாங்க. தமிழகத்தில் இறுதி வேட்பாளர் பட்டியல் தயாராவதற்கு முன்பே செலவின பார்வையாளர்கள் வருவது குறிப்பிடத்தக்கது. அடுத்த மாதம் இதே நாள் தமிழகத்தில் மக்களவை மற்றும் 18 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான பணிகளில் தேர்தல் ஆணையமும் அதிகாரிகளும் மும்முரமாக ஈடுபட்டுள்ளனர். தமிழகத்தில் நடந்த தேர்தல் தொடர்பான செய்திகள் சிலவற்றை சில நிமிடங்களில் காண்போம். சென்னை தலைமைச் செயலகத்தில் அனைத்து மாவட்ட தேர்தல் அதிகாரிகள், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கள், DGP TK ராஜேந்திரன், சென்னை காவல் ஆணையர் AK விஸ்வநாதன் உள்ளிட்ட காவல்துறை உயர் அதிகாரிகளுடன் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ ஆலோசனை நடத்தினார். வாக்குச்சாவடிகளை அமைப்பது, தேர்தல் நடத்தை விதிமுறைகளை கண்காணிப்பது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. முன்னதாக காவல்துறை உயர் அதிகாரிகளுடன் DGP TK ராஜேந்திரன் தனது அலுவலகத்தில் ஆலோசனை நடத்தினார். தமிழகத்தில் ஏப்ரல் 18ஆம் தேதி அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை வாக்களிக்கலாம் என தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தகவல் அளித்துள்ளார். சித்திரை விழாவையொட்டி மதுரை மக்களவை தொகுதியில் மட்டும் கூடுதலாக 2 மணி நேரம் வாக்களிக்க தலைமை தேர்தல் ஆணையம் அனுமதி அளித்துள்ளதாகவும் சத்யபிரதா சாஹூ தெரிவித்தார். சென்னை ஸ்டெல்லா மேரி கல்லூரியில் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி மாணவிகளுடன் நடத்திய கலந்துரையாடலில் எந்தவித விதிமீறலும் நடைபெறவில்லை என்றும் சத்யபிரதா சாஹூ தகவல் தெரிவித்தார். சென்னையின் 3 மக்களவை தொகுதிகள் மற்றும் பெரம்பூர் சட்டமன்ற தொகுதிக்கான தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் மற்றும் உதவி அதிகாரிகளை பெருநகர சென்னை மாநகராட்சி நிர்வாகம் நியமித்துள்ளது. இதனிடையே தேர்தல் நடத்தை விதிமுறைகளை கண்காணித்து வரும் தேர்தல் ஆணையம் பண பரிவர்த்தனைகளை தடுக்கும் நடவடிக்கைகளிலும் தீவிரம் காட்டி வருகிறது. சென்னை பூந்தமல்லி அருகே உரிய ஆவணங்களின்றி வாகனத்தில் எடுத்துச் செல்லப்பட்ட 1,04,00,000 ரூபாயை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். ATMகளுக்கு நிரப்புவதற்காக கொண்டு செல்லப்பட்ட பணம் என வங்கி ஊழியர்கள் விளக்கம் அளித்ததை அடுத்து உரிய ஆவணங்களை செலுத்தி பணத்தை பெற்றுக் கொள்ளுமாறு தேர்தல் அதிகாரிகள் அறிவுறுத்தினர். கடலூரில் அமமுக மாவட்ட செயலாளர் பாலமுருகனின் சகோதரர் முருகனிடமிருந்து 4 லட்சம் ரூபாயை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். ஆத்தூரில் இருவேறு இடங்களில் சுமார் 1,60,000 ரூபாய் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தில் பதற்றமான தொகுதிகளில் துணை ராணுவத்தினர் மற்றும் காவல்துறையினரின் கொடி அணிவகுப்பு நடைபெற்றது. கோவை ராஜவீதியிலிருந்து உக்கிடம் வரை நடைபெற்ற அணிவகுப்பு நிகழ்ச்சியில் இந்தோ திபெத் எல்லை பாதுகாப்பு படையினர், மாநகர காவல்துறையினர் துப்பாக்கி ஏந்தி பேரணியாக சென்றனர். இதேபோல் மதுரை தொகுதியில் 514 வாக்குச்சாவடிகள் பதற்றமானவையாகவும் 26 வாக்குச்சாவடிகள் மிகவும் பதற்றமானவையாகவும் கண்டறியப்பட்டு அங்கு மக்களின் அச்சத்தை போக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. மதுரை தல்லாக்குளம் காவல் நிலையத்திலிருந்து PP குளம் செல்லூர் சாலை வழியாக 4 கிலோமீட்டர் தூரத்திற்கு கொடி அணிவகுப்பு நடைபெற்றது.
மக்கள் நீதி மய்யம் கட்சியிலிருந்து அதன் செயற்குழு உறுப்பினராக இருந்த குமரவேல் விலகியுள்ளார். கட்சியின் தலைவர் கமல்ஹாசனை செயற்குழு உறுப்பினர்களாலேயே நெருங்க முடியவில்லை என்றும், துணைத் தலைவர் மகேந்திரனின் பிடியில் மக்கள் நீதி மய்யம் இருப்பது திருடன் கையில் சாவியை கொடுத்ததற்கு சமம் என்றும் குமரவேல் விமர்சித்தார். டாக்டர் மகேந்திரன் ஒருத்தர் பொள்ளாச்சியிலேருந்து புதுசாக வந்து 6 மாதத்துக்கு முன்ன வந்து முதல் நாளே வைஸ் பிரசிடென்ட்டாக, எனக்கு தெரிஞ்சு எந்த கட்சியிலையுமே முதல் நாளே வைஸ் பிரசிடென்ட் ஆனதாக சரித்திரமே கிடையாது. அவர் வரும்போதே வைஸ் பிரசிடென்ட்டாக வந்தார். இன்னும் கொஞ்சம் இருந்தால் இந்தியாவுக்கு வைஸ் பிரசிடென்ட்டுக்கு சான்ஸ் இருந்தால் அதையும் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரியான வந்து முதல் நாளே வைஸ் பிரசிடென்ட். இன்னொரு மகேந்திரன் வந்து அவர் வந்து பேக்ரவுண்ட் ஆப்ரேட்டர். அவர் என்ன பண்ணுறாரு, ஏது பண்ணுறாரு, அவர் வந்து அது வந்து யாருக்குமே தெரியாது. அது ஒரு திரை மாதிரி இருக்கும். மறைந்த கோவா முதலமைச்சர் மனோகர் பாரிக்கர் உடலுக்கு பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட ஏராளமானோர் அஞ்சலி செலுத்தினர். 21 குண்டுகள் முழங்க அவரது உடல் அரசு மரியாதையுடன் தகனம் செய்யப்பட்டது. கோவா மாநில முதலமைச்சர் மனோகர் பாரிக்கர் உடல்நலக் குறைவு காரணமாக நேற்று இரவு காலமானார். அவருக்கு வயது 63. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசில் பாதுகாப்புத்துறை அமைச்சராக மனோகர் பாரிக்கர் இருந்து வந்தார். 2017ஆம் ஆண்டு கோவாவில் நடைபெற்ற சட்டப்பேரவைத் தேர்தலில் பாஜகவுக்கு ஆட்சி அமைக்க தேவையான பெரும்பான்மை கிடைக்காத நிலை ஏற்பட்டது. இதையடுத்து சிறிய கட்சிகளின் ஆதரவுடன் கோவா முதலமைச்சராக பதவியேற்றார். அந்த மாநில முதலமைச்சராக அவர் பதவியேற்பது இது 4வது முறையாகும். 2013ஆம் ஆண்டு நடைபெற்ற பாஜக பொதுக்குழு கூட்டத்தில் முதன்முறையாக நரேந்திர மோடியை பிரதமர் வேட்பாளராக அறிவித்தவர் மனோகர் பாரிக்கர். 2018ஆம் ஆண்டு புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட அவர் வெளிநாடு சென்று சிகிச்சை பெற்று திரும்பினார். இதையடுத்து டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற அவர் தொடர்ந்து கோவா தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். இந்நிலையில் சிகிச்சை பலனின்றி நேற்று இரவு அவர் காலமானார். மனோகர் பாரிக்கரின் மறைவால் கோவா மாநிலமே சோகத்தில் மூழ்கியது. பாஜகவை சேர்ந்தவராக இருந்த போதும் கோவாவில் அதிக அளவில் வசிக்கும் கத்தோலிக்க கிறிஸ்தவ மக்கள் மத்தியில் நன்மதிப்பை பாரிக்கர் பெற்றிருந்தார். பாரிக்கரின் உடல் பனாஜியில் உள்ள பாஜக அலுவலகத்தில் வைக்கப்பட்டது. அங்கு ஏராளமானோர் அவரது உடலுக்கு மரியாதை செலுத்தினர். பிரதமர் நரேந்திர மோடி, பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன், கோவா ஆளுநர் மிருதுளா சின்ஹா ஆகியோர் நேரில் அஞ்சலி செலுத்தினர். உடலுக்கு மரியாதை செலுத்திய போது மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இரானி கண்ணீர் விட்டு அழுதார். மனோகர் பாரிக்கரின் உடல் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு அரசு மரியாதையுடன் தகனம் செய்யப்பட்டது. மனோகர் பாரிக்கரின் மறைவுக்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம், பாமக நிறுவனர் ராமதாஸ் உள்ளிட்ட தலைவர்கள் தங்கள் இரங்கலை தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் புதிய முதல்வரை தேர்வு செய்ய பாஜக எம்எல்ஏக்கள் கூட்டம் பாஜக தலைவர் அமித்ஷா தலைமையில் நடைபெற்றது. அப்போது புதிய முதலமைச்சராக தற்போதைய சபாநாயகர் பிரமோத் சாவந்த் தேர்வு செய்யப்பட்டார். மேலும் 2 துணை முதலமைச்சர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். கொடுத்த கடனை திருப்ப தராததால் 4 வயது சிறுவனை கடத்தி தண்ணீர் தொட்டியில் மூழ்கடித்து கொலை செய்யப்பட்ட கொடூரம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடந்துள்ளது. குற்றவாளியை கைது செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சுட்டி குழந்தையாக வலம் வந்து கொண்டிருந்த இந்த 4 வயது சிறுவன் ரெய்னா தற்போது உயிருடன் இல்லை. ரெய்னாவின் பெற்றோர் வாங்கிய 1 லட்சம் ரூபாய் கடனுக்காக கடத்தப்பட்ட சிறுவன் தண்ணீர் தொட்டிக்குள் மூழ்கடித்து கொலை செய்யப்பட்டது ஏன்? கன்னியாகுமரியை அடுத்த மீனவர் கிராமமான ஆரோக்கியபுரத்தைச் சேர்ந்தவர்கள் ஆரோக்கிய கெபின்ராஜ், சரண்யா தம்பதி. இவர்களது 4 வயது மகன் ரெய்னா அருகில் உள்ளவர்கள் வீடுகளுக்கு சென்று விளையாடி வந்துள்ளார்.
இவர்களது வீட்டின் அருகில் வசித்து வரும் உறவினரான 40 வயது அந்தோணிசாமியிடம் ஓராண்டிற்கு முன்பு ரெய்னாவின் பெற்றோர் 1 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியுள்ளனர். கடனை திருப்பிச் செலுத்துவதில் சரண்யாவுக்கும் அந்தோணிசாமிக்கும் பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து சரண்யா சில நாட்களுக்கு முன்பு கன்னியாகுமரி காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்துள்ளார். இதனால் அந்தோணிசாமி இவர்கள் மீது கோபத்தில் இருந்துள்ளார். இதன் காரணமாக சரண்யா குடும்பத்தினரை பழிவாங்க வேண்டும் என்று அந்தோணிசாமி சதித்திட்டம் தீட்டி அதனை அரங்கேற்றியுள்ளார். மகன் ரெய்னாவை ஞாயிற்றுக்கிழமை காலை முதல் காணவில்லை என்பதால் சரண்யாவின் குடும்பத்தினர் தேட ஆரம்பித்தனர். ஆனால் எங்கு தேடியும் ரெய்னா கிடைக்கவில்லை. இதையடுத்து தனது மகனை காணவில்லை என்று கன்னியாகுமரி போலீசில் புகார் கொடுத்தனர் சரண்யா குடும்பத்தினர். போலீசார் நடத்திய விசாரணையில் கடந்த ஆண்டிற்கு முன்பு கடன் வாங்கியது தொடர்பாக கடந்த 2 தினங்களுக்கு முன்பு அந்தோணிசாமி தகராறில் ஈடுபட்டது தெரிய வந்தது. இதனால் ரெய்னாவை அந்தோணிசாமிதான் கடத்தி இருக்க வேண்டும் என்று சந்தேகமடைந்த போலீசார் அவரை தேடினர். அந்தோணிசாமியின் செல்போன் இருப்பிட கருவியை போலீசார் ஆராய்ந்து பார்த்தபோது கேரள மாநிலம் பாலக்காடு பகுதியில் அவர் ரயிலில் சென்று கொண்டிருப்பது தெரிய வந்தது. உடனடியாக கேரள ரயில்வே போலீசாரின் உதவியுடன் அந்தோணிசாமியை தனிப்படை போலீசார் கைது செய்தனர். போலீசார் விசாரணையில் ஞாயிறு காலை 10 மணி அளவில் சரண்யாவின் மகன் ரெய்னாவை பைக்கில் கடத்தி சென்றதை அந்தோணிசாமி ஒப்புக்கொண்டார். அதேபோன்று ரெய்னாவின் தாயார் மீது இருந்த கோபத்தில் மணக்குடி என்ற பகுதியில் தென்னை தோப்பு ஒன்றில் தண்ணீர் தொட்டியில் சிறுவனை மூழ்கடித்து கொன்றதையும் ஒப்புக்கொண்டுள்ளார். இதையடுத்து அந்தோணிசாமி சொன்ன தென்னந்தோப்பிற்கு சென்ற போலீசார் அங்கிருந்த தொட்டியில் சிறுவன் உடல் மிதந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். சடலமாக மிதந்தது சிறுவன் ரெய்னாதான் என்பதை அவரது பெற்றோர் உறுதிப்படுத்தினர். தனது மகனுடன் சேர்ந்து சிறுவன் ரெய்னா பைக்கில் அழைத்துச் சென்றதால் ஊர்க்காரர்களுக்கும் சந்தேகம் எழவில்லை என்று வாக்குமூலம் அளித்துள்ளார் அந்தோணிசாமி. ஊருக்கு வெளியே தனது மகனை இறக்கிவிட்ட அந்தோணிசாமி அங்கிருந்து ரெய்னாவை மட்டும் பைக்கில் மணக்குடி அழைத்துச் சென்றுள்ளார். அங்குதான் இக்கொடூர சம்பவத்தை அரங்கேற்றியுள்ளார். சிறுவன் ரெய்னாவை இழந்த குடும்பத்தினர் இன்னும் அந்த அதிர்ச்சியிலிருந்து மீளவில்லை. இந்த கொலை வழக்கில் தொடர்புடைய அனைவரும் கைது செய்யப்பட வேண்டும் என்று அவரது குடும்பத்தினர் வலியுறுத்தியுள்ளனர். இதுக்கு முக்கிய காரணம் அம்மச்சி, சேவியர், ஆண்டனி, அவங்க அம்மா, அவன் பொண்டாட்டி. அந்த அந்தோணிசாமி கொலை பண்ணல, அவனுக்கு பொண்டாட்டி அந்தோணிசாமி. யார நம்ப எங்க போய் சொல்ல பெத்தவ பிள்ளை இழந்தா பிறவி தொட இழந்தா நாங்க எல்லாரும் சத்தியா போவோம். நாங்க இனி யாருமே இங்க இருக்க வாய்ப்பில்லை. இப்படி வீட்டுக்கு முன்ன வீட வச்சுக்கிண்டு இப்படி ஒரு மனுஷனை கொன்னா யாரு வாழ முடியும் சொல்லுங்க. கடனாக கொடுத்த பணத்திற்கு தாத்தா உறவு முறையில் இருக்கும் அந்தோணிசாமி 4 வயது சிறுவன் ரெய்னாவை கடத்தி படுகொலை செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. படகில் சென்று வாக்காளர்களை சந்திக்கும் கங்கா யாத்ரா என்ற 3 நாள் பிரச்சார யாத்திரையை காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி தொடங்கியுள்ளார். காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ள பிரியங்கா காந்தி உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இன்று தனது பிரச்சாரத்தை தொடங்கினார். இது ஒரு புதுமையான முறையில் அமைந்துள்ளது. கங்கா யாத்ரா என பெயர் சூட்டப்பட்டுள்ள இந்த யாத்திரையில் 3 நாட்கள் படகு மூலம் பயணித்து மக்களை சந்தித்து வாக்கு கோருகிறார். இதற்காக பிரயாக்ராஜ் நகரில் உள்ள கங்கை கரைக்கு வந்த பிரியங்காவுக்கு காங்கிரஸ் தொண்டர்கள் உற்சாக வரவேற்பளித்தனர். கங்கை கரையில் உள்ள ஒவ்வொரு கிராமத்திலும் படகை நிறுத்தி அங்குள்ள மக்களை சந்தித்து பேசுகிறார். இந்த பயணம் சுமார் 100 கிலோமீட்டர் தொலைவுக்கு நீள்கிறது. குறிப்பாக கங்கையை நம்பி வாழும் மீனவ சமூக மக்களை சந்திக்க அவர் முக்கியத்துவம் அளிக்க உள்ளதாக தெரிகிறது. அலகாபாத்தில் தொடங்கியுள்ள இந்த பயணம் பிரதமர் நரேந்திர மோடியின் சொந்த தொகுதியான வாரணாசியில் நிறைவடைய உள்ளது. அங்கு பயணத்தின் நிறைவாக பிரம்மாண்ட பொதுக்கூட்டம்
கூட்டம் நடைபெறவுள்ளது. அதில் பிரியங்கா உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் பங்கேற்க உள்ளனர். பிரியங்காவின் இந்த அதிரடி திட்டம் பாஜகவினரை அதிர வைத்துள்ளது என்றே கருதப்படுகிறது. பப்ஜி கேம் விளையாட குஜராத்தின் பல மாவட்டங்களில் தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் தடை செய்யப்பட்ட இந்த கேமை தொடர்ந்து சிலர் விளையாடுவதும் போலீசார் அவர்களை கைது செய்வதும் தொடர்கதையாகி இருக்கிறது. இது என்ன கேம் என்று தெரிகிறதா? ஆம், அறிமுகமே தேவையில்லை, பப்ஜி கேம் தான். இந்த கேமை விளையாடினால் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கும் சிறை தண்டனை கிடைக்கலாம். இந்திய மாநிலங்களில் பல இந்த கேமை தடை செய்ய உத்தேசித்து வருகின்றன. குஜராத்தில் பப்ஜி விளையாடியதற்காக கைது செய்யப்பட்டவர்களும் உண்டு. 2018 ஆண்டு மார்ச் மாதம் இந்தியாவில் அறிமுகம் செய்யப்பட்ட பப்ஜி கேம் தற்போது வரை 20 கோடி முறை டவுன்லோட் செய்யப்பட்டிருக்கிறது. செல்போன்களில் கேமிங்கை அடுத்த தளத்திற்கு எடுத்துச் சென்றது பப்ஜி என்பதில் சந்தேகமில்லை. இந்த கேமை இலவசமாக டவுன்லோட் செய்து கொள்ளலாம் என்பதால் சிறுவர்கள் தொடங்கி பெரியவர்கள் வரை பலரும் இந்த கேமுக்கு அடிமையாகியுள்ளனர். இந்நிலையில் பப்ஜி கேம் விளையாடுபவர்கள் வன்முறை சம்பவங்களில் ஈடுபடுவதாகவும் தற்கொலை செய்து கொள்ளும் அளவிற்கு செல்வதாகவும் படிக்கும் மாணவர்களின் குணநலன்களை இந்த கேம் மாற்றுவதாகவும் கூறி குஜராத் மாநிலத்தின் பல்வேறு நகரங்களில் பப்ஜி கேம் தடை செய்யப்பட்டுள்ளது. குஜராத், ராஜ்கோட், சூரத் போன்ற இடங்களில் பப்ஜி கேம் விளையாடியவர்களை கைது செய்த போலீசார் இன்று அகமதாபாத்தில் மீண்டும் 3 பேரை கைது செய்துள்ளனர். ஏற்கனவே இந்த தடையை மீறி பப்ஜி கேம் விளையாடியதாக கூறி ராஜ்கோட்டில் 10 கல்லூரி மாணவர்கள் கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டனர். இருப்பினும் பப்ஜி கேம் விளையாடுவதும் கைது நடவடிக்கையும் தொடர்கிறது. இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள பப்ஜி கேம் தயாரிப்பு நிறுவனமான டென்சென்ட் கேம்ஸ் நிறுவனம், எதன் அடிப்படையில் பப்ஜி கேம் தடை செய்யப்பட்டுள்ளது என்பதை புரிந்து கொள்ள முயற்சித்து வருகிறோம் என்றும் இதற்கான விளக்கம் வழங்கப்பட்டு பப்ஜி கேம் மீதான தடையை நீக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சீனாவில் 13 வயதுக்கு உட்பட்டவர்கள் பப்ஜி கேம் விளையாட தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதுபோன்ற தடை நடவடிக்கைகள் மற்ற மாநிலங்களுக்கு பரவுமா என்ற கேள்வி ஒருபுறம் இருந்தாலும் பெற்றோர்கள் பப்ஜி கேம் விளையாட்டிலிருந்து குழந்தைகளை சற்று தள்ளி வைக்கவே முனைவார்கள் என்பதால் இந்த தடை நடவடிக்கை பப்ஜி கேமுக்கு இந்தியா முழுவதும் பெரிய பாதிப்பாகவே இருக்கும் என்று கருதப்படுகிறது.